விருப்பத்துக்குரிய வாசனைகள் வராததால ஒரு விலங்கே நேர்ல எத்தாப்புல பார்த்தா கூட அவரை ஒருபோதும் ஒன்றும் செய்யாதுங்கிறான். நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அதீதமான ஒரு கற்பனை மாதிரி தெரியுது. பட் இந்த தேசத்தில் அதெல்லாம் சாத்தியமா இருந்திருக்கு. ஏன்னா அவங்க அந்த எண்ணங்களற்ற நிலை, எண்ணங்களிலிருந்து விலகி நிற்கிற நிலை என்பதை அவ்வளவு உச்சகட்டமாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். அந்த எண்ணமே உள்ளேந்து புறப்படாதபடி, எண்ணங்கள் தோன்றாத அளவில் தங்களை நிறுத்தி இருக்கிறார். இப்போ மகாவீரர் இருந்த நிலைய நிர்வாணா அப்படின்னு ஒரு எல்லையில வகுத்து சொல்லுகிறார்கள். ஓஷோ ஒரு இடத்துல ரொம்ப அழகா எழுதுவார். மகாவீரர் துணி உடுத்தவில்லை, அதனால் பின்னால் வந்த சமணத்துறவிகள் பலரும் கூட மகாவீரர் போல் துணி உடுத்த வேண்டாம் என்ற நிலையில் இருந்தார்கள். ஆனால் ஒன்றை மறந்து விட்டார்கள், தான் துணி உடுத்தவில்லை என்ற நினைப்பே இல்லாதவர் மகாவீரர். மகாவீரர் துணி உடுத்தாததால் நாம் துணி உடுத்த வேண்டியதில்லை என்ற நினைப்பில் இருப்பவர்கள் இவர்கள். தாம் துணி உடுத்தவில்லை என்ற நினைப்பே இல்லாதவர் மகாவீரர். ஆனால் மகாவீரர் துணி உடுத்தாததால் நாம் உடுத்த வேண்டியது இல்லை என்ற நினைப்பில் இருப்பவர்கள் இவர்கள். எவ்வளவு பெரிய வித்தியாசம் அது! அவர் கொஞ்சம் கடுமையாகவே கிரிட்டிசைஸ் பண்ணுவார். இந்த நூற்றாண்டில் அது மாதிரி நிர்வாணமாக போகிற துறவிகளுக்கு சுற்றி ஒரு 20 பேர் நின்று மறைச்சு கூட்டிகிட்டு போக வேண்டிய மக்களும் சில பேர் மோசம் கல்ல விட்டு எறிதான், அவங்க நிம்மதியாக போக விட மாட்டேங்கிறேன், அவர் பாட்டுக்கு போகலாம் அப்படின்னா போகக்கூடாது அப்படி மறைச்சிக்கிறான். உடனே 20 பேர் கை கோத்து அவங்கள மறைச்சு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு கூட்டு போகிறாங்க. இதுக்கு அவர் ஒரு துணி கட்டி விடலாம். இப்போ நான் சொல்றது என்ன, தியரி படி பிலாசபி படி நீங்கள் எடுத்தீங்கன்னா சிக்கல் எங்கே வருதுன்னு கேட்டால், எப்படியோ அவர் நிர்வாணம் மனிதர்களால் மறைக்கப்படுவதை விட ஒரு ஆடையால் மறைக்கப்படுவது ஒன்றும் குற்றம் அல்லவே. அவருடைய நிர்வாணம் பல மனிதர்களுடைய ஆடைகளால் மறைக்கப்படுவதை விட அது அவராலேயே ஒரு முழ துணியால் மறைக்கப்படுவது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லையே. மாற்றி யோசிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் இன்னொரு வார்த்தை கடுமையா சொல்வார், ஓஷோ அதுக்கு மேல கடுமையா சொல்வார், நாமெல்லாம் துணி அணிந்திருந்தாலும் நிர்வாணத்தை போன்ற வெட்கத்தோடு இருக்கிறோம், ஆனால் அவரோ நிர்வாணத்திலும் துணி அணிந்தவனை விட கம்பீரமாக இருந்தார். நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கு, நாம் துணிக்கு பிறகு நிர்வாணமா இருக்கிறோம். ஆனா மகாவீரர் தான் துணி அணியாத போதும் நிர்வாணத்திலும் ஆடை அணிந்தவனை விட கம்பீரமாகவே இருந்தார். ஏன்? மனதில் அந்த இதுவே கிடையாது அவருக்கு. நம்ம துணி இருக்கு இல்லை இது அவசியம், எல்லாத்தையும் கடந்த ஒரு பெரிய நிலை, உயர்ந்த நிலை, உச்ச நிலை. அந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் புலி என்ன, சிங்கம் என்ன, காடியில் இருக்கிற விலங்கு என்ன, கரடி என்ன, எதுவுமே அவர்களை பொறுத்தளவில் அது அவர்கிட்ட இருந்து எந்த எண்ணாலையும் புறப்படலை. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஜடம் அப்படிங்கிற இந்த மரத்தை ஒரு புலியோ ஒரு சிங்கமோ என்ன பண்ணும், இந்த லெவலுக்கு அவங்களுடைய லெவலை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜடமாகவே ஆயிடுறாங்க, அவங்க கிட்ட இருந்து எதையுமே வெளிப்படுறதே கிடையாது. அப்போ எவ்வளவு உச்ச நிலைக்கு போயாச்சு. நாம் எதனால துன்பப்படுகிறோம்? அந்த எண்ண அலைகளை ஓயாமல் வெளியிட்டு கொண்டு இருக்கிற சிக்கல் தான் நம்முடைய மிகப்பெரிய சிக்கல். காலையில் நாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணம் எந்திரிச்சு உட்காந்துக்குது. நீங்க பாத்துறீங்களா, ரெடியா இந்த பேசுறதுக்கு சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க, வாங்க எப்போ வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. இந்த வந்த உடனே பேசுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காலையில் நம்மளுடைய கண்ணை திறக்கும் போது அது ரெடியா இருக்கு. துணை பேசிக்கிட்டே வருது. காலையிலேருந்து நம்ம கூட அது பேசிக்கிட்டே இருக்கு. அதுலேருந்து வெளியே நிற்கிறதுன்னு என்ன சாதாரணமான நிலையாது. பட் அவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எந்த விதமான பாதிப்புமே இல்லை. ஒரு கதை சொல்வார்கள், மகாவீரர் போனார், ஒருத்தன் கல்லால் அடித்தான், அவனை மன்னிச்சுட்டார் அப்படின்னு. மன்னிச்சுட்டார் எழுந்ததுக்கு ஓஷோ கோவப்படுறார். அவர் சொல்றாரு, மன்னித்து விட்டார் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள், யார் தண்டிக்க நினைக்கிறார்களோ அவர்கள் தான் மன்னிப்பார்கள். தண்டிப்பதை பற்றிய சிந்தனையே இல்லாதவர் மகாவீரர், எனவே மன்னிப்பது என்கிற பேச்சுக்கு அங்கு இடமில்லை. எவ்வளவு திங்கிங் பாருங்க. தண்டிப்பதில் விருப்பம் உடையவர்கள் தான் மன்னிப்பதை பற்றியே யோசிப்பார்கள். அவருக்கு தண்டிப்பதிலேயே எண்ணம் இல்லாத போது மன்னிப்பை பற்றி எதற்காக யோசித்திருக்க போகிறார்? ஏன்? பாதிக்கப்படலை, அவனுடைய எந்த செயலாலும் பாதிக்கப்படாத ஒரு நிலையிலே தன்னை கொண்டு போய் வைத்திருக்கிறார். மீண்டும் அதற்கு எதிர்வினை எண்ணங்கள் எழுவதில்லை. கீதையில சொல்றான், நாம எப்படி கர்மால பந்தப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்றான். அதாவது ஒரு கருத்து சொல்றான், அது ஒரு ஸ்லோகத்துல வருது. எப்படி நம்ம பந்தப்பட்டு கொண்டு போகிறோம்னா, நம்மை நம்முடைய செயல் கட்டுப்படுத்துவது அல்ல, நாம் செயல்கள் மூலமாக பந்தப்படுவது அல்ல, செயல்களுக்கு எதிர்வினை என்று ஒன்று தொடங்குறோம் பாத்தீங்களா, how we react, அந்த இடத்துல இருந்து தான் அந்த கர்மவினை பந்தப்படுத்த தொடங்குகிறது. இப்ப பல பேர் சொல்லுவாங்க, யாராவது பேசுனா சொல்லு புடுன்னு பதில் சொல்லிட்டு கொஞ்சம் கழிச்சு சொல்லுவாங்க, நான் என்னமோ கோவத்தில் பேசிட்டேன், அதை போய் பெருசாக எடுத்துக்காத, மன்னிச்சுங்க, கோவத்தில் பேசும்போது அவன் ஒரிஜினலாக பேசுகிறான்.
அவன் ரிஹர்சல்லாம் பார்த்து டயலாக்லாம் ரெடி பண்ணாமல் அவன் சுய சொரூபம் முகமூடியெல்லாம் கிழிஞ்சு உள்ளேந்து அது வருது பார்த்தீங்களா, அப்போ தான் ஒரிஜினல் ஆள் பேசுகிறான்னு அர்த்தம். கோபம் இல்லாமல் பேசுகிற போது அது வந்து ட்ராமா டயலாக். அதனால ஒருத்தன் கோபத்தில் பேசுகிற போது தான் அவனுடைய உண்மையான சொரூபத்தையே கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவு இருக்கு அவனுக்குள்ள, அதான் அது வெளில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ யாரோ ஒன்று செய்யறாங்க, நம்முடைய எதிர்வினை எப்படி இருக்கு, அந்த எதிர்வினையிலேருந்து தான் நாம் அந்த கர்மத்தில் பந்தப்பட ஆரம்பிக்கிறோம். ஏன், இப்போ நாம செய்கிற செயல் என்பது ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல, சரியாக தான் செய்வோம். ஆனால் நான் பேசுறேன், நான் பேசும்போது திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு சொல்றாரு முட்டாள்தனமாக உளராது அப்படிங்கிறாருன்னு வச்சுங்க, அவருக்கு அப்படி சொல்ல ஒரு முழு உரிமை உண்டு, முழு உரிமை உண்டு அவருக்கு. ஒருத்தர் மாட்டிக்கிட்டேன் ஒரு சின்ன விஷயத்தில். அப்போ அவர் சொன்னார், உங்களை ரொம்ப முட்டாளாக்கிட்டார் சார் அப்படின்னார், உங்களை ரொம்ப முட்டாளாக்கிட்டார் அப்படின்னு. நான் சொன்னேன், இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன், இயல்பிலேயே நான் அதுதான். இதுக்கு எதுக்கு அவர் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு என்ன முட்டாளாக்கிட்டு போகணும், நான் தான் ஒரிஜினலாகவே முட்டாளாக தானே இருக்கிறேன், அதுக்கு எதுக்கு அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்னு. ஸோ யாராவது அப்படி நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு கோவத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, நான் பொறுமையாக கேட்டுக்கணும். ஏன் கேட்டுக்கணும், அவருக்கு அப்படி சொல்கிறதுக்கு ஃபுல் ரைட் உண்டு, அவர் எப்படி வேணால் சொல்லலாம், அவருக்கு ரைட் உண்டு. அப்படி சொன்னவனே நீ எப்படி என்ன அப்படி சொல்ல, நான் உன்னை என்ன பண்ணுறேன்ப்பா, நான் உன்னை அடிப்பேன், உன்னை சபிப்பேன், உன்னை உதப்பேன் அப்படிலாம் ஆரம்பித்தா என்ன, எதிர்வினை. இப்போ இந்த எதிர்வினை சும்மா போகாது. நான் எதை எதிர்வினையாக உண்டாக்கினேனோ அந்த எதிர்வினைக்கு எதிர்வினைன்னு ஒன்று உண்டாகும். அப்ப எதிர்வினைக்கு எதிர்வினைக்கு எதிர்வினைன்னு ஒன்று உண்டாகும். அப்ப என்ன, இந்த கர்ம பந்த சங்கிலி ஒரு வினை எதிர்வினை, எதிர்வினையிலேருந்து எதிர்வினை, அதற்கு ஒரு எதிர்வினைன்னு போயிட்டே இருக்கு. இப்ப யாராவது ஒருத்தர் சொல்லும் போது நான் ரியாக்ட் பண்றதே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னு வச்சுங்க, அந்த சங்கிலி அந்த கணமே அருந்து போயிடும். இப்போ வீட்லயே நம்மளை திட்டுறா வச்சுக்கோங்க, உங்களை கட்டிக்கிட்டதுக்கு ஏதாவது ஒரு கல்லை கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். she has every right சொல்லிட்டு போகலாம். நமக்கு என்ன வந்து அது எப்படி இப்படி சொல்ல, உங்க அப்பா ஒன்றும் என் தள்ள கட்டக்குள்ள என்ன பாடுபட்டான்னு தெரியுமா, இதெல்லாம் எதுக்கு வேணும், எதுக்கு அனாவசியமாக வேணும், அவளுக்கு she has every right சொல்லிட்டு போகலாம், அவள் பாட்ட சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். நான் எதுக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். இப்போ நான் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுறது அப்படின்னா, நான் ரியாக்ட் பண்ணுற போது பயன்படுத்தின வார்த்தை மறுபடியும் பிரச்சனையாகும். அப்போ நான் பண்ணின காரியம் அது வந்து மறுபடியும் அந்த கர்மாங்கிற செயினை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகும். நான் அதை ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணிட்டேன்னா அந்த செயின் கட்டாயி போச்சு. மறுபடியும் அதில் உழல வேண்டிய அந்த கட்டாயம் நமக்கு இல்லையே. அப்போ எண்ணங்கள் அற்ற பெருநிலைக்கு அவர்கள் போகிறார்கள். காரணம், எண்ணங்கள் ஒரு அலைவரிசையாக அது ஒரு அதிர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டே போகிறது. இப்போ ஒவ்வொன்றும் என்னென்ன விதமான அதிர்வுகளை ஏற்படுத்துது. மொழியை சொன்னேன், ஒலியை சொன்னேன், எண்ணங்களை சொன்னேன், கொஞ்சம் எல்லாத்தையும் இணைச்சு தான் மறுபடியும் சொல்லியா. சில சமயத்தில் நம்ம நினைக்கிறோம், வெறும் வார்த்தை தானே சார், வார்த்தை எப்படி வந்து ஒரு மனுஷனுக்கு சொஸ்தமாக்கும். இப்போ சொல்லுவாங்க, எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணையினாலே உங்கள் நோய் நீங்கி உங்கள் வாழ்வு நலம் பெற நான் வந்து பூரணமாக இறைவனுடைய பிரார்த்திக்கிறேன், நீங்கள் நன்றாகி விடுவீர்கள், நலமாகி விடுவீர்கள் அப்படின்னு நம்ம கூட யோசிப்போம். அதெல்லாம் என்ன, அது சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு. அவை வார்த்தைகள் அல்ல, அதுவும் எனர்ஜி. அவைகள் ஒரு எனர்ஜி. நம்ம எனர்ஜியை வந்து டிரான்ஸ்மிட்டும் பண்ணுவோம், ரிசீவும் பண்ணுவோம். அவங்க வந்து வாழ்த்துங்கிறத ஒரு சொல்லால் சொல்லும்போது அது ஒரு எனர்ஜியாக மாறி திரும்ப வந்து யார் நோயாளியோ அவனை கண்டிப்பாக க்யூர் பண்ணும். பணிவாக கேட்டுக்கிற விஷயம், நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போலேனாலும் ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா போய் பார்க்கணும். ஆஸ்பத்திரியில் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஏன், நாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறோம், நம்முடைய ஹெல்த்தி வைப்ரேஷன் அவருக்கு போகிற போது ஒரு 100 பேர் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க போய் அவரை பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லும் போது அவர் தொடக்கூடிய நிலைமையில் இருந்தால் தொடணும். தொடுவது அனுமதிக்கப்பட்டதுன்னா தொடணும். ஏன்னா தொடுவதன் மூலமாக நம்முடைய பாசிட்டிவ் எனர்ஜி அவருக்கு பாஸ் பண்ணலாம். நீங்கள் நல்லா எந்திரிச்சிருவீங்க சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. கையை அப்படி இறுக்கி பிடிக்கிற மாதிரி கை இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஆஸ்பத்திரியில் கட்டுக்கிட்டு போட்டிருக்க இடத்துல போய் அனாவசியமாக நம்ம வம்பு பண்ணக்கூடாது. அவரை தொட்டு நம்முடைய எனர்ஜி அவருக்கு நாம் டிரான்ஸ்மிட் பண்ணோன்னு சொன்னால் டெஃபினட்டாக நிச்சயமாக அவர் 10 நாள் ஆஸ்பத்திரியிலேருந்து வர வேண்டியவர் 7 நாளில் வந்துடுவார். 3 நாள் பில்லு மிச்சம் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் போய் சொல்லுகிற வாழ்த்துக்கு அவ்வளவு பெரிய பலம் இருக்குது, அவ்வளோ பெரிய நன்மை இருக்குது, வாழ்த்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. அது எப்படி அது பலிதமாகும்? ஒரு மதகுரு பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு மதகுரு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் சொன்னா, ஊரை ஏமாத்துறான்டா இருந்தாலும் திருட்டு ஊரை ஏமாத்துறான், அது சரியாயிடும் இது சரியாயிடலாம் சொல்கிறான்னு, எப்படா சரியாக போகும், எப்படா அதெல்லாம் நடக்கும் அப்படிலாம் ரொம்ப கிண்டல் அடித்தான். அவர் ஒன்றே சொன்னார், நான் இது வரைக்கும் எத்தனையோ பன்றியை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பன்றியை நான் பார்த்ததில்லைன்னு. அவன் பட்டுன்னு மேலே விழுந்து பிராண்ட ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்னேன் பார்த்தீங்களான்னாரு அவர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா அப்படி. ஓகே, எப்படியா பேசலாம் நீ அப்படின்னா, மகனே
அவனுக்கு உடம்பு சரியில்லை. நான் அவனை நோக்கி என்ன சொன்னேன்? நான் அவனை நோக்கி என்ன சொன்னேன்? உனக்கு சுத்தமாயிடும், நீ நல்லாயிடுவே, கடவுள் உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்ன போது இது எப்படா நடக்கும்னு கேட்டேன். நான் உன்னை வந்து ஒரு பன்னின்னு சொன்ன உடனே நீ அது மாதிரி ஆயிட்ட பத்தியா? அப்ப இந்த வார்த்தை பலிக்கும். ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை ரொம்ப அழகு, ஒரு வார்த்தை உன்னை மிருகமாக்கும் என்று சொன்னால் அதே வார்த்தை அவனை சொஸ்தமாக்காதா? இப்ப இதை சொன்ன உடனே இவன் பாதிக்கப்படுறானா இல்லையா? அவன் பாதிக்கப்பட்டு அது மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறானா இல்லையா? அதே மாதிரி அவனை நீ கண்டிப்பா எந்திரிச்சு உட்காந்துருவே அப்படின்னா அவன் எந்திரிச்சு உட்காந்துருவான். இது எப்படா முடியும் அப்படின்னா, நாம் அந்த நம்பிக்கை ஊட்டுகிற போது நம்முடைய எனர்ஜி இங்கேருந்து அங்கே ஃப்ளோ ஆகும். உங்களுக்கு தெரியும், வீக் பேட்டரி பவர்ஃபுல் பேட்டரி இருந்ததுன்னா பவர்ஃபுல் பேட்டரியிலேருந்து வீக் பேட்டரி அப்சர்வ் பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நம்ம ஒரு 10 பேர் போய் நல்ல ஜபம் பண்ணவர்கள், பிரார்த்தனை பண்ணவர்கள், பலம் பண்ணவர்கள் போய் நின்று அவர்களுக்கு அதை அனுப்பிட்டு வரும். கண்டிப்பாக அவர்கள் விரைவில் எழுந்து, ஏன்னா எல்லா எண்ணங்களுமே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அது உள்ள உருவாகிற போது எண்ணமா இருக்கலாம், ஆனா அது வெளிப்படுகிற காலத்திலேயே அது உருவாகும் போதே எனர்ஜி தான் சொல்றாங்க. அதை விட பெரிய ஆச்சரியம், ஒரு எண்ணம் உருவாகிற போது அது எனர்ஜி அப்படிங்கிற, அப்புறம் அதை நீங்க வெளிப்படுத்துறீங்க முறையா, அப்ப அது எவ்வளவு பவர்ஃபுல்லா டிரான்ஸ்மிட் ஆகும் இங்கேருந்து. அப்போ இவ்வளவு வலிமை இருக்கிறது, எண்ணங்களுக்கு வலிமை இருக்கிறது, மொழிக்கு வலிமை இருக்கிறது, ஒலிக்கு வலிமை இருக்கிறது, எல்லா வகையிலேயும் அந்த எண்ண அலைகளுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. இது எப்பேற்பட்ட அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது தான் நான் இப்படி தொடங்கினேன். இப்போ காதல்னு எடுத்துக்கிட்டா, ஒரு ஆணும் பெண்ணும் பார்க்கிற போது ஒரு வகையான ஈர்ப்பு உண்டாகுது. அந்த ஈர்ப்பு எப்படி உண்டாகிறது அப்படின்னா, சில ரசாயன பொருள்கள் இங்கே இல்லாதது அங்கே இருக்கு, அங்கே இல்லாதது இங்கே இருக்கு. அது ஒரு காரணம் சயின்ஸில். இங்கே இல்லாத சில ரசாயன பொருள்கள் அங்கே இருக்கு, அங்கே இல்லாத சில ரசாயன பொருள்கள் இங்கே இருக்கு. லைஃப் லாங்கா வந்து ஒரு மனிதனுடைய தேட்டம் என்பது காமத்தை நோக்கியது. காமத்தை வேணும், காமம் வேணும்னு தேடிக்கொண்டே போகிறார். பேசிக்கலாக அதுவே ஒரு பெரிய ரகசியம், வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஏன் மனுஷனால் வந்து இந்த செக்ஸ் அப்படிங்கிற அர்ஜை விடவே முடியல, காமம் அப்படிங்கிறத விடவே முடியல அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறான். இதை நான் வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷனாகவும் ஒரு உயர்ந்த அறிவாளிகளுடைய சபை அப்படிங்கிறதுனாலையும் உண்மைகளை உடைச்சு சொல்லணும் அப்படிங்கிறதுனாலையும் பிளைனாக சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஆணுக்கும் மனசுல ஒரு வக்கரமான எண்ணம் உண்டு. பெண்ணினுடைய அந்த சிந்தனைன்னு வந்த உடனே காமம் சார்ந்த நிகழ்வுகளில் பெண்ணின் மார்பு என்பது ஒரு ஆணுக்கு வக்கரமான ஒரு சிந்தனையை எப்போதும் தூண்டிக்கொண்டே இருக்கிறது. சந்தேகம் இருந்தா இந்த வாரத்து பத்திரிகை எடுத்து எல்லா வார பத்திரிகையும் போடுங்க, எது அட்டப்படம்னு பாருங்க. இந்த வாரத்து பத்திரிகை வரிசையா வாங்கி டேபிள் மேல வைங்க, அட்டப்படம் முழுக்க என்னன்னு பாருங்க, என்னன்னா எதை ஃபோக்கஸ் பண்ணி படம் எடுத்துருக்கான்னு பாருங்க. அவ்வளவுதான், அதுக்கு நான் பேச முடியாது. ஆனா சைக்காலஜில ரிசர்ச் பண்ணி என்ன சொல்றேன் தெரியுங்களா? சைக்காலஜில ஏன் ஆண் மனசுல அது வக்கரமான ஒன்றா பதிந்தது, இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம், இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா, இளம் வயதில் தாயின் மார்பு தாய்ப்பால் மறுக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த இளம் பருவத்தில் அதற்கு ஏங்கிய ஏக்கம் வயது வருகிற காலத்திலும் அது பற்றிய சிந்தனையாகவே வளர்ந்து விடுகிறது. தாய்ப்பால் மறுக்கப்பட்ட குழந்தைகள் அந்த சிறுவயதில் தாயினுடைய மார்புக்கு ஏங்கிய ஏக்கம் அது பருவமடைந்த பிறகு வேறு ஒரு ஏக்கமாக மாறுகிறதே ஒழிய ஆழ்மனதில் பதிந்த அந்த சிந்தனை வெளியேறுவது இல்லை. மிக திருப்தியாக தாய்ப்பால் தரப்பட்ட குழந்தைகள் இந்த வக்கரமான எண்ணத்திலிருந்து விடுபடுகிறார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற உண்மை. இதை கூட நீங்க சொல்ல வேண்டிய கவர்மெண்ட் கெஞ்சுது, தாய்ப்பால் கொடுங்கள், தாய்ப்பால் வாரம் இயல்பான ஒண்ணு. மிக நீண்ட காலம் அந்த குழந்தை திருப்தி அடைகிற வரையில் தாய்ப்பால் தரப்பட்ட குழந்தைகள் இளம் வயதில் இந்த வக்கரமான எண்ணத்தில் சிக்குவது இல்லை அப்படிங்கிறது through research it has been proved. சரி, தள்ளி வைங்க. ஆழ் மனதில் இந்த உணர்வு எப்படி தோன்றியது அப்படின்னா, சீக்ரெட்ஸை உடைச்சு பேசுறதால ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு ஆண் பெண், நம்முடைய தாய் தகப்பன், ரெண்டு பேருக்கும் ஒரு கவர்ச்சி ஏற்படுது. இப்போ ரெண்டு பேருடைய உடம்புல இருந்தும் உயிர் அணுக்கள் இணைகிறது, நாம் வந்து பிறக்கிறோம். அது ஒரு சுழற்சியாக வட்டமாக சுழல். அந்த சுழற்சி தான் கோயவன் பானையை சுருட்டினா, சக்கரத்தை சுற்றினா அது வந்து பானை உண்டாச்சுங்கிறானே, அது ரெண்டும் சேர்ந்து ஆக்சுவலாக ரெண்டும் சேர்ந்து டான்ஸ் ஆடி ரெண்டு அப்படி ஒரு சுற்றுது. சுற்றி அதுலேருந்து உருவாகி இந்த சிசு புறப்பட்டு வெளியில் வருது. ரைட்டு, நல்ல கவனிங்க. இருவரும் இணைந்த போது உண்டானது இந்த பிண்டம் தாய் கர்ப்பத்தில். ஆனா உண்டான இந்த பிண்டம் உண்டான நாள்ல இருந்து 7 நாள் வரைக்கும் அதுக்கு ஜெண்டர் என்னங்கிறத பத்தி கவலை கிடையாது. மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறத பத்தி அந்த பிண்டத்துக்கு கவலை கிடையாது. அது இணைஞ்ச அனுபவம், ஆணும் பெண்ணும் இணைஞ்ச சந்தோஷத்தினுடைய உச்சியில இருக்கு. அது ரெண்டும் இணைஞ்சு அது பிண்டமா உருவாயிருக்கு.
இந்த மிளகு அளவு, இலந்த பழ அளவுலாம் எழுதுவாங்க சித்தர்கள். அந்த லெவலுக்கு அது உண்டாயிருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா 7 நாளையில் அது ஒரு முடிவெடுத்தாகணும். டெசிஷன் மேக்கிங். அந்த பிண்டம் ஒரு முடிவெடுக்கணும். என்ன, நான் ஆணா பெண்ணா? மேல் அப்படின்னா அதுக்கு மேலுக்குரிய தோற்றத்தோடு அது வளரணும். ஆண்கிற அதுக்கு தன்மையோடு வளரணும். ஃபீமேல் அப்படின்னு டிசைட் ஆயிட்டா பெண்ணுக்குரிய தன்மையோடு அது வளர வேண்டிய கட்டாயம். இப்போ 100% இருந்த அந்த குழந்தை, தாய் 50 தகப்பன் 50 ரெண்டு சேர்ந்து 100% இருந்த குழந்தை இந்த பிசினஸ்ல 50% லூஸ் பண்ண போகுது. ஏன், இப்ப நான் 100 இருந்தவன் என்ன 50 சுருக்கிக்கணும். சார், எந்த பிசினஸ் மேனாவது 100 ரூபாய் வர இடத்துல 50 ரூபாய் வர தொழிலுக்கு மாறணும்னா சந்தோஷமா மாறுவானா? மாற மாட்டான். இந்த பிண்டம் முடிவெடுக்கிற போது நான் ஆண் அப்படின்னு எடுத்ததுன்னா அது பெண் அப்படிங்கிற அந்தஸ்து மறைஞ்சு போச்சு. நான் பெண் அப்படின்னு எடுத்துருச்சுன்னா ஆண் அப்படிங்கிற அந்தஸ்து மறந்து போச்சு. இந்த வியாபாரத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் நஷ்டமே மிஞ்சுகிறது. அப்போ வியாபாரி என்ன பண்ணுவாரு? 50 ரூபாய் நான் விட்டுட்டேன்னு சொன்னா என் லைஃப்ல நான் அடுத்த வியாபாரம் முழுக்க நான் என்னன்னா மறுபடியும் அந்த 50 ரூபாயை சேர்க்கிற வரைக்கும் என் மனசு அடங்கவே அடங்காது. அந்த மறுபடியும் 50 ரூபாயை சேர்ப்பதுதான் ஒரு ஆண் பெண்ணுக்காக அலைவதும் ஒரு பெண் ஆணுக்காக அலைவதும். இந்த லாங்கிங் இஸ் கால்டு செக்ஸ். ஏனென்றால் இது எதை இழந்ததோ அதை மறுபடியும் அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியோடு அலைகிறது. நான் 100 இருந்தேன், 50 இழந்துட்டேன். ஸோ ஐ நீட் தட் 50. அந்த 50 இல்லாட்டி என்னால் திருப்தியாக இருக்க முடியாது அப்படின்னு அந்த அடுத்த 50யை தேடி இது அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த 50யை தேடி இது அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால தான் தட் லாங்கிங்னா ஏக்கம், தேடுதல். தட் லாங்கிங் இஸ் கால்டு செக்ஸ். அந்த ஏக்கம் முடிந்தது என்பதால் தான் அதுக்கு என்ன பேர் வச்சான்? சாந்தி முகூர்த்தம். ஏன், அப்பதான் அது சாந்தி ஆச்சு. மீண்டும் 100% ஆயிடுச்சு. அந்த பிசினஸ் இப்ப கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதனால தான் அதுக்கு சாந்தின்னு பேர் வச்சான். அதனுடைய தேடுதல் அக்னி, இல்ல 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 இல்லன்ற தேடுதல் அலைஞ்சது, கிடைச்சிருச்சு. சரி, ஆனா இந்த செக்ஸ்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா அது இன்னொரு உடம்பை தேடுகிறது, இன்னொரு நபரை தேடுகிறது. தன்னுடைய சுகத்தின் கேந்திரமாய், நிம்மதியின் கேந்திரமாய் இன்னொரு நபரை அது தவறுதலாக பயன்படுத்திக் கொள்ளுகிறது. அது எப்ப விழிக்கணும், எப்படி விழிக்கணும்னு கேட்டான். இது ஃபார்ம் ஆன போது ரெண்டும் இணைஞ்சுதான் ஃபார்ம் ஆச்சு. ஆனா ஒரு பர்பஸுக்காக இது மேல் அப்படின்னு தன்னை பிரிச்சுது, ஒரு பர்பஸுக்காக ஃபீமேல்னு பிரிச்சுது. another 50 எங்கடா இருக்குன்னா உனக்குள்ளேயே தான் இருக்கு. பாருங்க, நம்முடைய ஜெனட்டிக் பிறப்பில் பதிந்திருக்கக்கூடிய 50% ஆண்மை என்றால் மீதி 50% பெண்மை சகசரத்தில் இருக்கிறது. பிறப்பில் பெண்மையில் தங்கிவிட்டது என்றால் பாக்கி 50% சகசரத்தில் தங்கி இருக்கிறது. புத்திசாலியான ஞானி இன்னொரு உடம்பை தேடுவது இல்லை. இந்த 50 நகர்த்தி 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 மேலே கொண்டு வந்து இங்கேயே இணைத்து 100 என்பதை அடைகிறார். இது ஜீவன் முக்தி. அது ஜீவன் முக்தி. தனக்குள்ளேயே இந்த 100 இருக்கிறது என்பதை பிரிந்து கிடக்கிற, பிளந்து கிடக்கிற உணர்வை மீண்டும் இணைத்து ஆண் பெண் என்கிற இரண்டையும் இணைக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, இது சிவபெருமானுடைய தன்மையுடையது, இது அம்பிகையினுடைய தன்மையுடையது, இடது நாசி. இது ஆண் சூரிய கலை, இது சந்திர கலை. சிவசக்தி டான்ஸ் எங்கடா நடக்குது அப்படின்னு கேட்டா இந்த புருவ மத்தியில் தான் சிவசக்தி நாடிகள் இணைகின்றன. ஆணும் பெண்ணும் இணைகிற நிலை. அந்த ஆக்ஞா வந்தாச்சுன்னு சொன்னாலேயே அவன் இறைத்தன்மை எய்தி விடுகிறான். நான் ஒரு விழாவில் பேசும்போது ஒருத்தர் கலந்துக்கிட்டு ஒரு கருத்து சொன்னார். நீங்கள் நம்ம ஊரில் துறவிகளை எல்லாம் சாமின்னு கூப்பிடுவோம் இல்லையா? தண்டபாணி சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், ராமலிங்க சுவாமிகள், தாயுமான சுவாமிகள் அப்படின்னு. இதை புரிஞ்சுக்காம மேல்நாட்டுக்காரெல்லாம் சொல்லுவான், கடவுள் தாண்டா சாமி, மனுஷனை போய் பெருசாக சாமி சாமிங்கிற. உங்கள் இந்து மதத்தில் பாரு, எல்லாரையும் சாமி சாமின்னு கூப்பிட்டு இப்படி அநியாயம் பண்ணுறீங்களா? கடவுள் வேணா சாமின்னு சொல்லலாம். பாம்பன் சாமி எப்படிடா சாமி? ராமலிங்க சாமி எப்படா சாமி? தாய்மான சுவாமி எப்படா ஒரு சாமி? மாணிக்கவாச சுவாமி எப்படா ஒரு சாமி? மனுஷன் தானே அப்படிமா. மன்னிக்கணும், இதுக்கு பாம்பன் சுவாமிகள் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார். ரொம்ப அருமையான விளக்கம் சொல்லியிருக்கார். என்ன, நீங்க 100 எண்ணிக்கிட்டே வரீங்க, 80 வரைக்கும் என்ற முறை வேற. 90 வந்துட்டீங்கன்னு வச்சுங்க. 90ங்கிறத 100ல் 10 குறைச்சல்னு தான் எண்றீங்க. தொல் 100, தொல் 100. அது தொல்னா வளைந்தான்னு அர்த்தம். 100 கொஞ்சம் வளைஞ்சிட்டா அது 90. 80 வரைக்கும் 80 எண்ணீங்கல்ல, அப்ப 90 எண்ண வேண்டியது தானே? 90 அது என்ன? தொல் 100 கிட்டத்தட்ட 100 தான், 100க்கு கொஞ்சம் கம்மி. அப்ப 80 வரைக்கும் எண்ணிக்கிட்டவங்க 90 வந்த உடனே 90, 90
92 எப்படி 90 வந்து விட்ட உடனேயே அது 100 என்ற அந்தஸ்தை பெற்று விட்டதோ, அப்படி ஞானிகள் ஆக்ஞாவுக்கு வந்த உடனே சாமி என்ற அந்தஸ்தை பெற்று விட்டார்கள். அதனால் அவர்களை சாமி என்று அழைக்கிறோம். ஏன்? அவங்க கடவுள் ஆயிட்டாங்க, தனக்குள்ளேயே பூரணத்துவத்தை பார்த்துட்டாங்க, அவங்க கிட்டத்தட்ட கடவுள் ஆயாச்சு. இனி கடவுள் ஆகிறதுக்கு ஒரு 10 விழுக்காடு தான் கம்மியா இருக்கு. என்ன, சகசிரத்துக்கு போயிட்டா அதுல இருந்து கபால மோட்சம் மேல போயாச்சுன்னு சொன்னா அவங்க கடவுளாவே ஆயாச்சுன்னு. அப்போ உள்ளிருந்து இது ஒரு அதிர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். உள்ள இருக்கிற அந்த செக்ஷுவல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சும்மா இருக்குமா? அது அதிர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன, ஐ நீட் ஏ கம்பெனி, ஐ நீட் ஏ கம்பெனி, வேர் இஸ் மை கம்பேனியன் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது எங்க என்னுடைய துணை, எங்க என்னுடைய துணை, அந்த அர்ஜ். சரி, இது உடல் ரீதியான ஒரு பதட்டத்தையும் மன ரீதியான ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்துகிறது. இது ஒரு அதிர்வு. இதுலயும் ஃப்ரீக்வன்சி வேண்டி இருக்கு. இதுல உடம்பும் ஒரு விஷயம், மனமும் ஒரு விஷயம். சில விஷயங்கள் வெளியில சொன்னா பல பேர் யோசிப்பாங்க. இப்ப வெளிநாட்டுக்காரங்க எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிட்டான்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சிலருடைய பாடி ஸ்மெல் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்காத கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறதுக்காக பாடி ஸ்மெல்ல சென்ட் கொண்டாந்துட்டான். அவங்களுக்கு மேட்ச் ஆகுது எதுன்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அந்த ஸ்மெல்லுக்கு சென்ட்டை கொடுத்து ஒழிஞ்சு போங்கடா போட. எவ்வளவு யோசிச்சிருக்கான் பாருங்க. சோ உடல் என்பதும் அதுல சில அதிர்வுகளை உண்டு பண்ணுது. ஒரு சில உடல் அமைப்பு ஒரு சில உடல் அமைப்பை ஈர்ப்பது போல எல்லா உடல் அமைப்பும் எல்லா உடல் அமைப்பையும் ஈர்த்துடாது. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது, நல்ல வேலை பிடிக்காது. ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்காது, ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்காது. அதெல்லாம் உலகம் தப்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும். இது உடலால் ஏற்படுற அதிர்வு. இது ரெண்டும் ஒன்று ஈர்த்துக்கும். அப்புறம் மனசுல ஒன்று ஈர்த்துக்கிறது. ஆனால் இந்த அதிர்வுகள் நம்ம குறையா சொல்றோம். அது என்ன இருந்தாலும் காமம், அது சின்ன விஷயம், அது சாதாரணமான விஷயம் அப்படின்னு பல பேர் பல விஷயத்தை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க சார். சிற்றின்பம்னு சொல்றதாலேயே அது என்னமோ ரொம்ப தாழ்ந்தது அப்படிங்கிற மாதிரி. அது சிற்றின்பம் தானே, சிற்றின்பம் அது சின்னது தாழ்ந்தது அப்படி சொல்லக்கூடாது. சிற்றின்பம்னு சொல்லிட்டா அது பெருமை குறைஞ்சது, அளவுல மரியாதை குறைஞ்சது அப்படின்னு அர்த்தமா. திருமூல தெளிவா சொல்றார். இதுல உணர்கிற போதுதான் இதனுடைய இன்னொரு நிலை தான் பேரின்பம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு பெண்ணிட்ட போய் நீ உன் கணவனோடு இருந்தது என்ன அப்படிங்கிறத வெளியில சொல்லணும், அதை பெண்ணால சொல்ல முடியுமா? அது மாதிரிதான் பரமாத்மாவோடு ஜீவாத்மா அனுபவிக்கிற இன்பம், அதை எப்படி வெளியே சொல்ல முடியும் அப்படின்னு அதுக்கு ஓமையே சொல்லி காட்டுறார் திருமூல. அப்ப இதை அதோட கம்பேர் பண்றாருன்னா, மாணிக்க வாசகர் தன்னை பெண்ணா பாவிச்சுக்கிட்டு திருவம்பாவை பாடுறாருன்னா, நம்மாழ்வார் தன்னை பெண்ணா பாவிச்சுக்கிட்டு பராங்குச நாயகின்னு பாடுறாருன்னு சொன்னா, சரீரத்தில் சரீர காதலை போலவே ஆண்டாள் என் கொங்கை கிழங்கை நான் பறித்து எரியணும் அப்படின்னு பாடுறான்னு சொன்னா, காமம் என்பதோ சிற்றின்பம் என்பதோ தரக்குறைவானது அல்ல. ப்ளீஸ் பி கிளியர். இல்லாட்டி இந்துக்கள் கோயில சிற்பங்கள் எழுதி வைப்பாங்களா? கோயில் வாசல்ல சிற்பத்தில் எழுதி வைப்பாங்களா? என்ன, வெளியில அதை பார்த்துட்டு அப்புறமா உள்ளவா. ஏன், அதை பார்த்துட்டு அல்லது நீ ஜேர்னி, இன்னர் ஜேர்னிக்கு புறப்பட்டாதான் உனக்கு உண்மை புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு அதை வெளியில எழுதி வச்சாங்க. கோயில் சிற்பங்களே வச்சாங்க, பாரு புரிஞ்சுக்கோ, அப்புறமா உள்ளவா. என்ன வித்தியாசம்னு கேட்டா, சிற்றின்பமும் குறைவானதல்ல. உலகத்துல எந்த உயிரும் அனுபவித்த இன்பங்களிலேயே தலையானது சிற்றின்பம் தான். ஒரு உயிர் இந்த உலகத்துல இருந்து அனுபவிச்ச இன்பங்கள்லயே தலையானது சிற்றின்பம் தான். ஒரே ஒரு வித்தியாசம், சிற்றின்பத்துல எதனால இந்த உயிர் இவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சது தெரியுமோ? ரீசன் என்ன தெரியுமோ? அது சிற்றின்பத்துல ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ணியிருக்கு ஒவ்வொரு உயிருமே. எதனால தெரியுமா? உங்களுடைய நான் என்கிற அகங்காரம் காணாமல் போகிற அரை வினாடி, அந்த வினாடி மட்டும்தான். ஏன், நான் என்கிற அகங்காரத்தை இழக்காத வரல அந்த செக்ஸ் அப்படிங்கறத என்ஜாய் பண்ண முடியாது. சோ அந்த கணத்துல இவன் நான்கிறதை இழக்கிறான். இவன் நான்கிறதை இழக்கல அப்படின்னா இவனால பூரணமான அந்த நிலைக்கு போய் இன்பத்தை அனுபவிக்கவே முடியாது. நான்கிற அகங்காரம் உடையவர்களால் அந்த இன்பத்தை முழுமையாக தூக்க முடியாது. ப்ளீஸ் பி ஓபன். அப்போ உங்கள் நானை இழந்த அந்த ஒரு வினாடியே இத்தனை இன்பம் என்றால், உங்கள் நானை பரமாத்மாவிடத்தில் இழந்து போகிற வாழ்க்கை எவ்வளவு இன்பகரமானது என்று சிற்றின்பத்தில் இருந்துதான் பேரின்பத்தையே புரிந்து கொள்ள முடியும். அந்த நான் டிசப்பியர் ஆன கணம் தான் சிற்றின்பம். அந்த நான்கிற அந்த ஈகோ ஒரு செகண்ட் ஒண்ணும் இல்லாம அப்படியே போச்சு. அந்த ஈகோ டிசப்பியர் ஆன கணத்துல எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் இந்த நம்ம அனுபவிச்சது. ஒரு கணத்திலேயே இப்படி என்றால் வாழ்நாள் முழுவதும் அது பேரின்பம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சான். சிற்றின்பம் என்பது தரக்குறைவால் அல்ல. ஏன் அதுக்கு பேர் வச்சான் இப்ப சொல்லட்டுமா?
இதில் சிற்றின்பத்தில் உங்கள் நான் என்கிற அகங்காரத்தை இழந்தாலும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் நான் மறுபடியும் உங்களுக்குள் ஏறி உட்கார்ந்து கொள்ளும். ஆனால் பேரின்பத்தில் பரமாத்மாவிடத்தில் தன்னை இழந்துவிட்ட ஜீவாத்மா முற்றிலுமாகவே தன்னுடைய நான் என்பதை தொலைத்து விடுவதால் that is permanent, this is temporary. இந்த டிஃபரன்ஸுக்காக தான் இது டெம்பரவரி, அது பெர்மனன்ட். மற்றபடி அது கிரேட், இது பாவம்லாம் கிடையாது, இது தப்பு அதுதான் சரி அதெல்லாம் கிடையாது, இது மட்டும் அது வசதி அதெல்லாம் கிடையாது. திஸ் இஸ் டெம்பரவரி, தட் இஸ் பெர்மனன்ட். எப்பவுமே டெம்பரவரிக்கு பெர்மனன்ட்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? வாடகை வீட்டில் குடி இருக்கிறதுக்கும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட்டு போகிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? இது வாடகை வீடு, காலி பண்ணா போச்சு. அது சொந்த வீடு, பெர்மனண்டாகவே இருக்கலாம். சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் இடையில இருக்கிற வெளிப்பாடு வேற எதுவுமே கிடையாது. அதனால தான் நடராஜா டான்ஸ் ஆடுற இடத்த சிற்றம்பலம்னு பேர் வச்சானே. சிற்றம்பலம்னு பேர் வச்சானே, அது என்ன தாழ்வான இடம்னு அர்த்தம்? போ, அது ஒரு ஆனந்த அதிர்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கிற இடம். இந்த தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதியில் 458வது பக்கம் நடராஜாவுடைய டான்ஸை பற்றி சுவாமிகள் ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார். அற்புதமான பேச்சு. முரளி தெய்வத்தின் குரல் புக்ஸு 7 வால்யூம் எனக்கு வாங்கி அனுப்பிச்சார். ஏன் நான் படிச்சுட்டு பேசுறது இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டார். இன்னைக்கு அனுப்பிச்சு விட்டார் படிங்க அப்படின்னு. 458வது பக்கம் சிற்சபையில் ஆடுகிறார் பாருங்க நடராஜா, அதை பற்றி பேசுகிறார். என்ன அந்த அதிர்வு, என்ன பியூட்டிஃபுல் கான்செப்ட் தெரியுமா? நடராஜாங்கிற கான்செப்ட் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் தெரியுமா? அது என்ன, நடராஜா ஒரு காலை தூக்கி அப்படி ஒரு காலை அப்படி 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 டான்ஸ் ஆடுற மாதிரி நிற்கிறாரு. நடராஜா நம்ம வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே, ஏன் சுழற்சி தான், இயக்கம்தான். ஸ்டாட்டிக்கா அப்படியே ஒரே இடமா இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அது மூவ் ஆகிட்டே இருக்கணும், வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப அந்த இயக்கம்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா என்ன இருக்கு? கடல் தான் ஆவி ஆகணும், மழை ஆகணும், மறுபடியும் வந்து பெய்யணும், கடல்ல போய் கலக்கணும், மறுபடியும் போகணும், சொல்லணும், திருப்பி வரணும். அது நடக்கலன்னா இந்த நடராஜாவை மட்டும் நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. மற்ற ரிலிஜனுக்கும் ஹிந்துயிசத்துக்கும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. காட் இஸ் தி கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. கடவுள் உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. இங்க வந்து பிரம்மம் அப்படின்னா அது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன, அது தானாகவே உருவாகி கொண்டது. இப்போ கிரியேட்டர்னு சொன்னீங்கன்னா அவரை படைச்சுட்டு தனியாக போய் நின்றுக்கிட்டார்னு அர்த்தமாயிடும். இங்க அப்படி இல்லை. கிரியேட்டிவிட்டி இஸ் காட். கிரியேட்டர்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. கிரியேட்டிவிட்டி எப்படி பாருங்க, ஒரு பூ பூக்கிற போதும் அங்கு கடவுள் சிரிக்கிறார் என்று பொருள். கடவுளின் தகவல் ஒவ்வொரு அணுவிலும் எழுதப்பட்டிருக்கிறது. எந்தெந்த படைப்பு நிகழ்கிறதோ, படைப்பினுடைய ஒவ்வொரு இயக்கம் எங்கெங்க நிகழ்கிறதோ அந்த எல்லா இடங்களிலும் கடவுளின் செய்தி தகவல் தரப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் கூட அந்த உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள போவோமா? மற்ற கலைகளை தேர்ந்தெடுக்காம கடவுள் டான்ஸ் ஆடுறதா நடராஜாவா கொண்டு போய் வச்சோமே, என்ன கான்செப்ட்ல வச்சோம்? இத பாருங்க, ஒரு ஓவியனில் இருந்து நீங்கள் ஓவியத்தை பிரிக்க முடியும். ஒருத்தர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாரு, அருமையான படம் வரைஞ்சிருக்கிறாரு, பெயிண்டர் தேர்ந்து அந்த பெயிண்டிங்கை நீங்க பிரிச்சு தனியா வச்சிட முடியும். ஏன்? ஓவியர் வேறு, ஓவியம் வேறு, பிரிச்சிடலாம் அவர் தேர்ந்து. நீங்க ஒருத்தர் கவிதை எழுதியிருக்கிறார், கவிதை எழுதி உலகத்தை கொடுத்திருக்கிறார், கவிதை என்பது வேற ஆயிடுது, கவிஞர் என்பவன் வேற இருக்கிறார். ஆனா உலகத்துல என்னன்னா டான்சருக்கு தேர்ந்து டான்ஸை பிரிக்க முடியாது. டான்சர் அப்படிங்கிறவனே டான்ஸ் ஆடும்போது தான் டான்சர் அவன் இல்லையா? டான்ஸ்ல இருந்து டான்சரை எப்படி பிரிக்க முடியாதோ அப்படி கிரியேட்டிவிட்டியில இருந்து கிரியேட்டரை பிரிக்க முடியாது என்பதுதான் நடராஜ தத்துவத்தில் இருக்கிற மிகப்பெரிய ரகசியம். கிரியேட்டிவிட்டியில இருந்து கிரியேட்டரை பிரிக்க முடியாது. நீங்க இவரை தனியா பிச்சு இவர் தான் சுவாமி, இவர் தான் கடவுள் அப்படி தனியா கொண்டு பிக்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்? அந்த கிரியேட்டிவிட்டியுடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் தான் கடவுளுடைய செயல்தன்மைகள். அந்த டான்ஸ்ல தான் எல்லாமே இருக்கு, டான்சர்கிட்ட இல்லை. டான்சரை எப்படி பிரிக்க முடியாதோ அப்படி கடவுளும் படைப்பும் பிரிக்கப்பட முடியாதவை என்று மிக நுட்பமான கருத்தை அந்த அதிர்வில் தான் இந்த பிரபஞ்சத்தின், நடராஜாவுடைய அதிர்வில் தான் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமே உண்டு என்று சிற்றம்பலத்தில் நடராஜாவுடைய ஆனந்த அதிர்வை பதிவு செய்தார். சிற்றம்பலத்தில் என்ன பார்க்குறீங்க? நடராஜாவுடைய ஆனந்த அதிர்வு. இப்ப அதே ஆனந்த அதிர்வு இந்த சிற்றம்பலத்துக்குள்ள இருக்கு. இதோட கம்பேர் பண்ணிட்டா அது பேரம்பலம். இது இதோட நீங்க கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிறது பேரம்பலம். அதோட கம்பேர் பண்ணிட்டா இந்த பிரபஞ்சம் பேரம்பலம், அது சிற்றம்பலம். அது பேரம்பலம், அது சிற்றம்பலம். அதோட கம்பேர் பண்ணிட்டா அது பேரம்பலம், இது சிற்றம்பலம். ஏன்?
அப்படியே ஹியூமன் பாடியை தான் சிதம்பரம் கோயிலாக வச்சாங்க. 21,000 சுவாசம், அதுக்கு தகுந்த மாதிரி ஓடு, அதில் இருக்கிற கைமரங்களுடைய எண்ணிக்கை. அதில் கூட பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக படியேறி போகிற மாதிரி தான் நடராஜாவுடைய சன்னதி இருக்கும். ஏன் ரத்த குழாய் இடது பக்கமாக நமக்கு இதயத்துக்குள்ளே வருது இல்லையா, அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த இதயத்தினுடைய லப் டப் துடிப்பு இருக்கு இல்லையா, அதான் நடராஜாவுடைய டான்ஸு, அதான் டான்ஸு. இது எப்படி இயக்கத்துக்கு காரணமா இருக்கும், அப்படி பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்துக்கு அவர் காரணமா இருக்கிறாரு அப்படின்னு இந்த ஆனந்த அதிர்வு, அந்த ஆனந்த அதிர்வு, அதுலேருந்து பிரபஞ்சத்தினுடைய பேர் அதிர்வு. இப்போ இது மூணையும் லயம் பண்ணணும். என்னுடைய துடிப்பை சிதம்பரத்தின் துடிப்போடு இணைத்து, சிதம்பரத்தின் துடிப்பையும் என்னுடைய துணைப்பையும் பரமாத்மாவுடைய பிரபஞ்சத்தினுடைய பேர் இயக்கம் இருக்கு அந்த துடிப்போடு இணைக்கிற போது இந்த ஆனந்தம் முழுமையாக லயமாகி விடுகிறது. இது தனித்தனியா இருக்கு. இப்ப எப்படி தெரியுமா, பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் வேறையா இருக்கு, நம்மளோட இயக்கம் வேறையா இருக்கு. அதனாலதான் சஃபரிங் அப்படிங்கிறது ஏற்படுது. இப்போ எல்லாரும் ஒரு ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்காங்க, ஒருத்தர் குறுக்க பூந்து இப்படி போறாரு வச்சுங்க, எவ்வளவு கஷ்டம் டிராபிக்ல. எல்லாருமே வண்டி ஒழுங்கா போகுது, அது பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருத்தர் இப்படி பூந்து இந்த மோட்டார் பைக் வச்சிருக்கவங்க எல்லாம் இந்த வண்டியை முந்தி அந்த வண்டியை முந்தி இந்த வண்டியை முந்தி ஆம்புலன்ஸ்ல போனாதான் அவளுக்கு திருப்தி. எல்லா வண்டியும் விட்டு கடைசியில் ஆம்புலன்ஸ்ல போய் ஏறிக்கணும், ஒரே லட்சியம். இது எதுக்கு இது வேண்டாம் போலான்னு போனா பிரச்சனையே கிடையாது. இதை விட்டு அங்க போய், அதை விட்டு அங்க போய் அப்படின்னா என்ன இது? அதே மாதிரி பிரபஞ்சத்தினுடைய பேர் இயற்கை எப்படி கொண்டு போகிறதோ அதுக்கு ஒத்திசைவு, அதாவது நான் இணங்கி போறது, அந்த ஒத்திசைவோட போய் அந்த அதிர்வை அப்படியே உணர்ந்து கொண்டு அப்படியே கரைஞ்சிடுறது. இதுல சுவாமிகள் சொல்றாரு எப்படி டிசப்பியர் ஆகுது, பெரிய சயின்ஸ் அது. அதாவது இப்போ நான் அப்படிங்கிற அகங்காரம் வீங்கி கொழுத்து பெருசாக நிற்கிறது. நம்ம நான் எதில் நிற்கிறது? ஜாதி. ஏன் ஜாதி மாதிரி உண்டோ? ஏன் மதம் மாதிரி உண்டோ? நான் எவ்வளோ பணம் வச்சிருக்கேன் தெரியுமா, என் பணம் மாதிரி யார்ட்டையாவது உண்டா? ஏன் பவர், எவ்வளோ பெரிய பவர் பாருங்க. அது அப்படியே அந்த அகங்காரம் மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. அகங்காரத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னான். அதை எப்படி ஒழிக்கலாமல் போனாலும் அது புதுசாக ஒரு வடிவம் எடுத்துக்குமா. சில பாக்டீரியாவை மெடிக்கல் ஃபீல்டில் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்க கஷ்டப்பட்டு ஒழிச்ச உடனே அது புதுசாக இன்னொன்னா வந்து உட்காந்து. இப்போ சொல்கிறான் பன்றி காய்ச்சலே ஒரு மாடிஃபைடு ஃபார்ம். பன்னியில் என்ன மாடிஃபை, ஒரு மாடிஃபைடு ஃபார்மில் இப்போ வருது சார். என்ன வந்தாலும் ஒரே பிராணம் வாங்குறது மொத்தத்தில். ஆனால் அது ஒரு மாடிஃபைடு, அது பாக்டீரியா கொஞ்சம் தன்னை மாடிஃபை பண்ணிச்சு அப்படிங்கிறான். ஒரு ஊருக்கு போயிருந்தேன், என்னப்பா உங்கள் ஊரில் பன்றி காய்ச்சல் இல்லைங்க, ஏரியா பின்தங்கிய ஏரியா சார், பறவை காய்ச்சல் இப்போ தான் வந்திருக்கு, இந்த பன்றி காய்ச்சல் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக. அதுக்கு மேலே சொல்கிறேன், பறவையோ பண்ணியோ என்னவா எப்படிதான் எடுத்துங்க. ஒரு பாக்டீரியா என்ன பண்ணுதான், அதை நீங்கள் அழிக்கிறதுக்குரிய மருந்து விருந்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வேலையாக போக்காது. இந்த பாக்டீரியா கூட அழிச்சு விடலாமா, சயின்ஸ் படிச்சவங்கன்னா சொல்ல கேள்வி. சில டாக்டர்லாம் வந்துடும், அவங்கள்ட்ட ஒட்டு கேட்டதுன்னு வச்சுங்களேன், அவங்க சொல்லுவாங்க இதை கூட அழிச்சு விடலாமா மருந்து கொடுத்து. வைரஸாக போய்ட்டு அதை அழிக்கவே முடியாது. அதுக்காக என்ன பண்ணுமா, வைரஸோட கூட்டணி வச்சுக்குமா சிலதெல்லாம். நீ பாதி நான் பாதி அப்படின்னு நீயா நானாலாம் கிடையாது, நீ பாதி நான் பாதின்னு சேர்ந்துட்டு அதோட சேர்த்துக்கிட்டு அதை அழிக்கவே முடியாது, அப்படி போய் உட்காந்துருக்கணும். இந்த அகங்காரம் அந்த மாதிரி எப்படின்னா, நீங்கள் எவ்வளவு அதை கண்ட்ரோல் பண்ணான்னு நினச்சாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் எடுத்துக்கணும். ஒன்றும் இல்லை, கோயிலில் போய் சாமி கும்பிட்டா அகங்காரம் போகும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ கும்பிட்றவாளுக்கு இருக்கிற அகங்காரம் கும்பிடாத வாழ் கூட கிடையாது. ஏன்? சுவாமியை நமஸ்காரம் பண்ணும்போதே நம்முடைய நமஸ்காரத்தை எத்தனை பேர் பார்க்கிறார்கள் என்று அகங்காரம் திரும்பி பார்க்கிறது. தலை இறைவன் திருவடியில் போகும்போதே அகங்காரம் நம்மை கவனிக்கிறவர்களை கவனிக்கிறது. பாருங்க, நான் சுவாமி கும்பிட்றாப்புல யார் கும்பிட்டா, நான் ஜபம் பண்ணாப்புல யார் பண்ணா, நான் யஜ்ஞம் பண்ணாப்புல யார் பண்ணா, நான் யந்திரம் போட்டாப்புல யார் பண்ணா, என்ன மாதிரி என்னென்ன மாதிரி அந்த அகங்காரம் பாருங்க, சாத்வீகமான அகங்காரமாகி இதுவே வீங்கி போயிடுது. ஒருத்தர் வீட்டுக்கு போனேன், இவ்வளோ ஜெராக்ஸ் காப்பி கொண்டு இப்படி போட்டார். என்ன அப்படின்னு, நான் எவ்வளவு கோடி ஸ்ரீராமஜெயம் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, எத்தனை கோடி ஸ்ரீராமஜெயம் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. நான் சொன்னேன், எதுக்கும் நீங்கள் போகும்போது கொரியரில் அனுப்பிச்சுட்டு போங்க. ஏன், ஒருவேளை வைகுந்தத்தில் உள்ள விடாட்டி இந்த பார்சலை காமிச்சது பற்றியா. இப்போ இங்கேருந்து அமெரிக்கா போகிறவங்கலாம் எப்படி US டாலராக மாற்றிட்டு போகிறாங்களோ அங்கே போய் செலவு பண்ணுறதுக்கு, அது மாதிரி இவர் இங்கே ஸ்ரீராம ஜெயத்தை எழுதியிருக்காருல, இதெல்லாம் ராம நாணயங்களாக மாற்றிக்கொண்டு சொர்க்கத்தில் செலவு செய்ய போகிறார். அங்கே எடுத்துன்னு போய் செலவு பண்ண போகிறார். நான் 4 கோடி எழுதியிருக்கேன், நான் 3 கோடி எழுதியிருக்கிறேன். நீ 4 கோடி முறை ராமானு சொன்னதும் ஒன்று தான், தியாகையர் ஒரே ஒரு தடவை ராமானு சொன்னதும் ஒன்று தான்.
ஒரு தடவை தியாகையர் ராமான்னு கூப்பிட்ட மாதிரி நம்ம 4 கோடி தடவை கூப்பிட்டாலும் ஆகுமா? ஆகாது. ஏன்? அவர் ராமா என்பது ஆத்மாவில் இருந்து வந்த கண்ணீர். நம்முடைய ராமா என்பது உதட்டின் ஒரு உடற்பயிற்சி, உதடு செய்த ஒரு உடற்பயிற்சி. எத்தனையோ வேலையில மனசெல்லாம் போயிருக்கு, ஆனால் நம்ம பாட்டுக்கு ராமநாமம் சொல்லிட்டு இருக்கோமே, எத்தனையோ நாமங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. அதான் அகங்காரத்தினுடைய பெரிய ஆச்சரியம். பிருந்தாவனத்துக்கு ஒரு பக்தன் போனானா, ஒரு வைஷ்ணவ கதை, அருமையான கதை. பிருந்தாவனத்துக்கு ஒரு பக்தன் போனானா, வாசல் ஒரு பையன் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு, நீ மட்டும் உள்ள போ, மூட்டை முடிச்சலாம் வச்சுட்டு போறோம். சுற்றி முற்றி பார்த்தான், ஒரு மூட்டையை நான் கொண்டு வரலையேன்னா. கண்ணுக்கு தெரியாத மூட்டை நிறைய வச்சிருக்கேன். என்ன கண்ணுக்கு தெரியாத மூட்டை? என்ன? நம்முடைய புகழ், நம்முடைய பெருமை, நம்முடைய ஜாதி, நம்முடைய என்னென்ன மனுஷன் வச்சிருக்க கொஞ்சமா நெஞ்சமா எவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கேன். இப்போ யாராவது சொல்ல வச்சுங்க, என்ன ஒரு பெரிய பிராணம் பேசினார், பெரிய பிராணம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னா, நான் ஒரே வார்த்தை சொல்லலாம், அவருக்கு தெரிஞ்ச பெரிய பிராணம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். எத்தனையோ இருக்கு, பரவாயில்ல. அப்படி சொல்ல மனுஷன் வருமா? எனக்கு தெரியாதா? நான் எத்தனை தடவை பேசியிருக்கேன் தெரியாதா? எந்த ஜனங்களுக்கு எது புரியும்னு எனக்கு தெரியும். எவ்வளவு திமிரு! எந்த ஜனங்களுக்கு எது புரியும்னு எனக்கு தெரியும். உடனே அகங்காரம். பெரிய புராணம் பேசுற வழக்கு அகங்காரம் போக மாட்டேங்கிறது. உமாபதி சிவம், கொற்றவன்குடி உமாபதி சிவம். மெய்கண்டார் குழந்தை சைவ சித்தாந்த பாடம் படிக்க வரல, அவர் பாடம் சொல்லிட்டு இருக்கார். குழந்தையா உட்காந்து பாடம் சொல்லிட்டு இருக்கார். குழந்தை என்ன பாடம் சொல்றது? நான் எவ்வளவு வருஷமா படிச்சு பாடம் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த குழந்தை என்ன பாடம் சொல்றது? அதுக்காக சொல்றாரு, அனுப்ப அந்த பையனை வர சொல்லுங்க, என்கிட்ட வந்து படிக்க சொல்லு. வரல. கோவத்தோட வேகமா அவரே போய் நின்னார். ஒரு நாள் போய் நிக்கிறார், கோவத்தோட பெருசா நிக்கிறார் அவர். அந்த குழந்தை பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க என்ன பாடம் நடக்குது? அப்படி சித்தாந்தம் பாடம் நடக்குது. ஆணவத்தின் இயல்பு என்ன அப்படின்னாரு. ஆணவத்தோட இயல்பு என்ன? சித்தாந்தத்தில் டெஃபினிஷன் இருக்கு. ஆணவத்தின் இயல்பு என்ன? குழந்தை வாழைப்பு விரல சுட்டி காமிச்சு அவரை காமிச்சு, ஆணவத்தினுடைய இயல்பு என்னன்னு அவரை காமிச்சு. இதை விட ஒரு ஆணவம் இருக்க முடியுமா? என்னை விட நல்லா ஆணவத்தை பத்தி சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சா உனக்கு இருக்கிற ஆணவம் இந்த உலகத்தில் வேற எவனுக்கு இருக்கும்? ஆணவத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன தவிர வேற எவனுக்குமே தகுதி இல்லைன்னு நினைச்சா எவ்வளவு மோசமான ஆணவம் இது. அந்த குழந்தை கையை காமிச்சது பாருங்க, அப்படியே விழுந்தார், ஒரே அடியா விழுந்தார். எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தா கூட ஆணவம் விடாது. போதுமா ஐயா? பெரிய பிராணம் நாங்க பெருமையா தான் சொல்றோம், இல்லைன்னு சொல்லல. என்ன? சிவபெருமான் உள்ள இருக்கிறார், சுந்தரர் ஆசிரியர் தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிறவர்களை கண்டுக்கல, நேரா உள்ள போறாரு. இவர் சுந்தரமுட் சாமிகள் உள்ள தரிசனம் பண்ண போறாரு. அவன் யார? சிவபெருமானுக்கு ரொம்ப வேண்டியவர். என்ன வேண்டியவர்? அடியவர்கள் இங்க இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளெல்லாம் நமஸ்காரம் பண்ணாம உள்ள போறவன் யாரு? இல்ல, தலைவரே அவருக்கு ரொம்ப வேண்டியவர். தலைவருக்கு அவர் வேண்டியவர், அவருக்கு தலைவர் வேண்டியவர், தலைவருக்கு அவர் வேண்டியவர். நாமெல்லாம் தலையிட முடியாதுப்பா, பெரிய உற்சவம், சும்மா இருப்ப அப்படின்னா என்ன? சிவபெருமான் ரொம்ப வேண்டியவரா? ஆமா. நம்ம கூட்டத்திலேருந்து அவரையே டிஸ்மிஸ் பண்றேன். யார்? விரன் மிண்டர். நான் விரன் மிண்டரை குறை சொல்ல நினைக்க உடனே பெரிய புராணம் படிச்சவங்க நல்ல போதி போன்னு வருத்தப்படக்கூடாது. என்ன ஆங்கிள் தெரியுமா? எவ்வளவு பெரிய பக்தனா இருந்தாலும் கூட சைவத்தை காப்பதற்கு சிவன் இருக்கிறான் என்பதையும் தாண்டி சைவத்தை காப்பதற்கு நான் தான் இருக்கிறேன் என்ற எண்ணம் மறைமுகமாக வந்துவிட்டது. இன்றைக்கு எல்லா மதங்களுக்குள்ளேயும் பகை வந்ததற்கு ஒரே காரணம், கடவுள் மதத்தை காப்பாற்றுகிறான் என்ற எண்ணம் போய் மதம்தான் கடவுளை காப்பாற்ற முடியும் என்ற வெறிதானே உலகத்தின் பகைக்கு காரணம். டோட்டலா பார்த்தீங்கன்னா அட்டர் ஃபூலிஷ்னஸ். சார், ஒரு மதத்துக்கு விரோதமா பேசினா கொண்டுடு அப்படிங்கிறான். நீ யார் கொல்றதுக்கு? படைச்சவனே விட்டு வச்சிருக்கிறான். அவன் இருக்கட்டும் விட்டு வச்சிருக்கிறான். அதெல்லாம் முடியாது, நீ அப்படி பண்ணா உடனே தீர்த்துடணும், உடனே அவனை எடுத்துடணும் அப்படின்னா நமக்கு என்ன உரிமை இருக்கு? நீ படைப்பிக்காத உயிரை, நீ உண்டாக்காத உயிரை எடுக்கிற சட்டம் போடுகிற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தார்கள்? யாருக்காவது ரைட் இருக்கா? இவர்கள், நான் இன்னும் கடுமையா சொல்வேன், ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்கிற யோகியதை கூட எந்த உச்ச நீதிமன்றத்துக்கும் கிடையாது. எந்த ஒரு மனிதனுக்கும் மரண தண்டனை விதிக்கிற அதிகாரம் கூட உச்ச நீதிமன்றத்துக்கு கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, உன்னால் படைக்கப்படாத எந்த உயிரையும் எடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவனை திருத்தவோ மாற்றவோ நம்முடைய நீதித்துறைக்கு யோக்கியதை இல்லாததால் அவனை அழிப்பதை பற்றியே கவலைப்படுகிறது. யாரையும் திருத்தவோ மாற்றவோ முடியும் என்ற நம்பிக்கை நீதித்துறைக்கு செத்து போய்விட்டது. சிறைகள் யார்கிட்ட இருக்கணும்? சிறையை யார்கிட்ட ஒப்படைக்கணும்? அதிகாரிகள் கையில் சிறைகளை ஒப்படைக்காதீர்கள், ராமகிருஷ்ணா மிஷன் கையில் ஒப்படையுங்கள்.
அன்னை தெரசாவிடத்தில் ஒப்படையுங்கள், அவருடைய நிர்வாகத்தில் சிறைச்சாலைகளை ஒப்படையுங்கள். இன்றைக்கு யாரெல்லாம் மனிதனை மாற்றக்கூடியவர்களோ அவர்களை சிறைச்சாலைக்கு நீங்கள் நிர்வாகத்தில் போடுங்கள். காக்கி சட்டை போட்ட மனிதர்கள் கிரிமினல்ஸ் வித் யூனிஃபார்ம். கிரிமினல்ஸ் வித்அவுட் யூனிஃபார்ம், கிரிமினல்ஸ் வித் யூனிஃபார்ம். இது எப்படி டேலி ஆகும்? அவங்களை எப்படி மாற்ற முடியும்? கொஞ்சம் கடுமையாக தான் இருக்க சிந்தனைகளாக நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு எவ்வளவு ஈகோ பாருங்க, எவ்வளவு ஈகோ. நான் சாமி கும்பிட்டாப்புல யார் கும்பிடுவா? என் மதத்தை யார் காப்பாற்றுவா? என் கடவுளை நான் தான் காப்பா. சார் பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தியில் சார் கொஞ்சம் பணக்காரங்க கொஞ்சம் பெரிய பிள்ளையாராக வச்சிருக்கிறான், கடை வீதியில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து பெரிய பிள்ளையாராக வச்சிருக்கிறான். அதில் வந்து ஆர்கெஸ்ட்ரா கச்சேரியெல்லாம் பிரமாதமாக நடக்குது. இந்த ஹவுசிங் போர்டு பிள்ளையார் பாவமாக இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு எருக்கம்பூ மாலை போட்டு, அருகம்பூ மாலை போட்டு, அவருக்கு வந்து ஒரு வயலின் கச்சேரி மட்டுமே வச்சு, அப்போ இந்த பணக்கார கடவுள் பிள்ளையார் சொல்ற எங்க பிள்ளையார் மாதிரி ஆகுமா? இவரும் பிள்ளையார் அவரும் பிள்ளையார். பிள்ளையார்லயே பணக்கார பிள்ளையார் ஏழை பிள்ளையார் பார்த்து சிரிக்கிறாரு சார். பிள்ளையார்லயே பணக்கார பிள்ளையார் ஏழை பிள்ளையாரை பார்த்து சிரிக்கிறார். இதை விட மகாராஷ்டிராவில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, ஜாதி வாரியா பிள்ளையார் வச்சிருக்கான். ஜாதி வாரியா பிள்ளையார் வச்சிருக்கான். அதுல ஒரு குறிப்பிட்ட ஜாதி பிள்ளையாரு இன்னொரு ஜாதி பிள்ளையாரை தாண்டி போன உடனே அஷ்டம், எங்க ஜாதி தாண்டா பெரிய ஜாதி, எங்க பிள்ளையார் தாண்டா முதல்ல போகணும், அது எப்படி உன் ஜாதி பிள்ளையார் முன்னாடி போலாம்? பிள்ளையாருக்கு ஜாதி போட்டான் சார். அப்ப என்னன்னு கேட்டா, பணிவு என்கிற நிலைக்கு போக வேண்டிய ஆணவமற்ற தன்மை என்பது கூட ஒரு அகங்காரமாக கொழுத்து விட்டது. அதுதான் அந்த ஆணவ மலம், மூல மலத்தினுடைய கொடுமை. அது இந்த அகங்காரம் தான் மற்றைய துன்பகரமான அதிர்வுகளை நிகழ்த்துவது. அதுதான் வர அகங்காரம் தான் உங்கள் சோகம், துக்கம், பயம், வேதனை இதெல்லாம் எதனால் ஏற்படும்? அவை அதிர்வுகள் தான். ஏன் ஏற்படுது? இந்த அகங்காரத்தினுடைய பிரசன்ஸ். இந்த அகங்காரம் கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சு, அது எம்டி ஆயிடுச்சு, இல்லாம போயிடுச்சு அப்படின்னா பரமாத்மாவுடைய நான், அதை பெரியவர்கள் ஒரு வார்த்தையில் சொல்றாங்க, தப்பான நான் சரியான நான் யூஸ் பண்றாங்க. உங்க சொற்பொழிவில் தப்பான நானை தள்ளி சரியான நானை எடுத்து, டெக்னிக்கல் என்ன தெரியுமா? பராகந்தை, நம்முடைய அகந்தை, நம்முடைய ஆணவத்துக்கு அகந்தைன்னு பேரு, பரமாத்மாவுக்கு பராகந்தைன்னு பேர். இந்த அகந்தையை பர அகந்தை சப்ஸ்டியூட் பண்ணணும். இவ்வளவு பெரிய கடலுடைய ஒரு சின்ன துளினா அப்படின்னு அதை உணரும் போது இது டிசப்பியர் ஆயிடும். கபீர் இதை ஒரே வார்த்தையில் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போறார், உன் புல்லாங்குழலை காலியாக்குனர். உன் புல்லாங்குழலை காலியா. நீங்க எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, புல்லாங்குழலுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு, என்ன பெரிய சிறப்பு இருக்கு? புல்லாங்குழல என்ன சிறப்பு இருக்குன்னா அதில் ஒண்ணுமே இல்லைங்கிறது தான் சிறப்பு. இப்போ புல்லாங்குழல ஏதாவது இருக்கணும்னு சொல்லி உள்ளகளில் ஏதாவது அடைச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, புல்லாங்குழல வாசிக்க முடியுமோ? முடியாது. புல்லாங்குழல ஒண்ணுமே இல்லை, அதில் தான் பிரமாதமாக அதை வித்வான் வாசிக்கிறார், அப்படி பிரமாதமாக வாசிக்கிறார். அதில் ஒண்ணுமே இல்லாததால தான் அதை வாசிக்கவே முடியுது. உள்ளுக்குள்ள நல்ல காற்று ஓடுது, வித்வான் கற்பனையும் அது உள்ள ஓடுது, அப்படியே மூச்சு காற்று ஓடுது, அப்படியே அது பாட்டுக்கு வந்து தேவ அமிர்தமாக வந்து கொட்டுது. கபீர் தான் சொல்றார், உன் புல்லாங்குழலை காலியாக்கு, உன் அகங்காரத்தால் நிரப்பாதே. உன் புல்லாங்குழலை காலியாக்கினால் கிருஷ்ணன் கையில் எடுக்கிறான், தேவ கீதத்தை இசைக்கிறான். ஏன் அவங்கிட்ட விட்டுடு என்டையரா, அப்போ அவனுடைய காற்று அவன் ஊதிட்டு போறான். அப்போ டோட்டல் சரண்டர், இதுலேருந்து வித்ரா பண்ணி மொத்தமாக அதில் கொண்டு போய் விட்டுடு, காலியாக்கு, உன்னை எம்டி ஆக்கு அப்படிங்கிற. அந்த எம்டி ஆக்குற போது ஏற்படுகிற நிலை என்னன்னு கேட்டா, அதிர்விலிருந்து அது ஆனந்த அதிர்வாக மாறுகிறது. முடிச்சிடும். ராமாயணத்தில் ராமனை அனுமன் முதல்ல பார்க்குறான். என்ன நடந்தது? ஆதிசங்கரர் கோவிந்த பகவத்பாதரை பார்க்குறார். முதல்ல என்ன நடந்தது? கண்ணப்ப நாயனார் காளத்தி மலைக்கு போய் சிவபெருமானை பார்க்கிறார். முதல்ல என்ன நடந்தது? எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டு பாருங்க, ஒன்னாதானே. இப்போ பாருங்க, அனுமன் கிருஷ்ண காண்டத்தில் வருது. அனுமன் இப்படி மரத்து மேலே உட்காந்துருக்கா, ராமன் நடந்து வராரு. பார்த்த உடனே சொல்றா, என்பு எனக்கு உருகுகின்றது, இவருகின்றது, காதல் பெருகுகின்றது அப்படின்னா. ஏன்னா அறியாமையே உடம்புல ரோமக்கால்லாம் என்னமோ பண்ணுது, என் தலையிலேருந்து ஒரு பாரம் இறங்கிருச்சு, எனக்கு என்னமோ வாட்டிக்கிட்டு இருந்த கஷ்டமெல்லாம் போயிடுச்சு, என் மயிர்கூச்சி எரியுது, எனக்கு என்னமோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் வித்தின் மீ, எனக்குள்ள என்னமோ நடக்குது, எனக்குள்ள என்னமோ நடக்குது அப்படியே சொல்றான். என்பு எனக்கு உருகுகின்றது. எலும்பு உருகுதான் அவருக்கு. எலும்பு உருகிறத விட ஒரு அதிர்வு இருக்க முடியுமா? என்பு எனக்கு உருகுகின்றது, இவருகின்றது, காதல் பெருகுகின்றது அப்படின்னா. அனுமனுக்கு ஆச்சா? அதே தான் கண்ணப்ப நாயனாருக்கு ஆச்சு. எப்படி? சிவலிங்கத்தை போய் பார்த்தாரு காளத்தி மலையில்.
அவர் பாருங்க மோகமாய் ஓடி சென்றார். அப்படியே ஓடினாராம், அப்படியே கட்டி தழுவினாராம். அச்சோ இவர்தான் எனக்கு இங்கு அகப்பட்டார் அப்படின்னு கண்ட தண்ணி விட்டு அழ ஆரம்பிச்சாரா. நெடிது போது உயிர்த்து நின்று நிறைந்தழு மயிர்கால் தோறும் வடிவெலாம் புலகம் பொங்க மலர்கண்ணீர் அருவி பாய அடியனேற்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று படியிலா பரிவுதானோர் படிவமாம் பரிசு தோன்ற. கண்ணப்ப நாயனார் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார்னா, அனுமன் ராமனிடத்தில் என்ன இன்பத்தை அனுபவித்தாரோ இல்ல என்ன மனோநிலையை அனுபவித்தாரோ அதைத்தான் அவர் அனுபவிக்கிறார். சரி, திருக்கடவுருக்கு நீங்க போய் பாருங்க. அங்க திருக்கடவுர்ல இருக்கிற அம்பிகையினுடைய அடியார்கள் எப்படி இருக்கிறார்கள் பட்டியல் போடுறாரு யாரு, அபிராம் பட்டர். விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பிற்கடித்து, இது வண்டு மாதிரி சுரும்பிற்கழித்து. அனுபவம் எல்லாம் ஒன்னே தான், மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர். அனுமனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸோ கண்ணப்ப நாயனாருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அதே தான் அபிராம பக்தர்களுக்கும். ஒரே ஒரு வித்தியாசம், சாமி மாதிரி இருக்கிறாரு, பக்தர்கள் அனுபவம் மாறவே இல்லை. இந்த ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போறோம். என்ன, கண்ணப்பன் பார்த்தது சிவபெருமான், அனுமன் பார்த்தது நாராயணன், இவர் பார்த்தது அபிராமி அம்பாள். சரி, ஆழ்வார் என்ன சொல்றாரு, நேரா போய் பெருமாளை பார்த்தா கண்ணபெருமான் குழல் இசைத்த போது மனுஷனை விடுங்க, மனுஷனை மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் கும்பும் திருமால் நின்ற பக்கல் நோக்கி. எது மரம், எங்கெல்லாம் இறைவன் குழல் உதிரானோ திருமால் நின்ற பக்கல் நோக்கி அவை செய் குணமே. ஒரு ஆறறிவு என்று சொல்லப்படுகிற மனித இனத்தில் சேராதவை என்றாலும் மரம் செடி கொடிகள் கூட அதே அனுபவத்தை அடைந்தன என்று எழுதுகிறார். மாணிக்கவாசகர் என்ன சொல்றார், நெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் அப்படியே உருகி போய் மாணிக்கவாசகர் கரைகிறார். கடவுள் மாறி இருக்கிறார், பகவான் மாறி இருக்கிறார். ஒருவருக்கு பெருமாள், ஒருவருக்கு அபிராமி, ஒருவருக்கு சிவபெருமான், இன்னொருவருக்கு வேறொருவர். வெவ்வேறு கடவுள் மாறி இருக்கிறார்கள், ஆனால் பக்தர்கள் அதே அனுபவத்தை அடைந்திருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, கடவுளுடைய பெயர் மாறி இருக்கலாம், பக்தனுடைய அனுபவம் மாறவில்லை என்ற உண்மை புரிந்து கொள்ளவர். எவ்வளவு முட்டாள்தனமா இந்த சாமியா அந்த சாமியா அந்த சாமியான்னு சண்டை போட்டு இருக்கிறானே, இவ்வளவு பக்தனுக்கு கடவுள் மாறி இருக்கிறார், ஆனா அனுபவம் மட்டும் ஒரு துளி கூட மாறவே இல்லையே. சங்கர பகவத்பாதாளுக்கு கோவிந்த பகவத்பாதரை பார்க்கிற போது நர்மதை நதி தீரம். கோவிந்த பகவத்பாதரை பார்த்த உடனே அப்படியே கல்லேந்து அப்படியே தண்ணீர் கொட்டுகிறது ஆதிசங்கரருக்கு. கோவிந்த பகவத்பாதர் அவரை பார்த்து ஒரு புன்சிரிப்பு செய்தார். நர்மதை நதி பொங்கி அந்த இடத்துல பாய்ந்தது, கமண்டலத்தாலே ஆதிசங்கர் அடக்கினார்னு சங்கர விஜயம் நூல்கள் சொல்லுகின்றன. ஏன் அந்த நதி பொங்கியது? நான் இதை தலைப்பிட்டு அம்மன் தரிசனத்தில் எழுதியிருந்தேன், அது ஏன் அப்படி ஆகிறது அப்படின்னு ஒரு கட்டுரை. மாணிக்கவாசகருக்கு அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ரொம்ப படித்த மாணிக்கவாசகருக்கு என்ன நடந்ததோ அதுதான் படிக்காத கண்ணப்பனுக்கு நடந்தது. அதனால் இது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் டிகிரி எல்லாம் பாஸ் பண்ணணும்னு ஒன்றும் கட்டாயமே கிடையாது. படித்தாதான் சாமியோட அருள்லாம் கிடைக்கும், நிறைய அந்த மாதிரி டிகிரி டிப்ளமாலாம் முடிச்சா தான் கிடைக்கும்னு. பள்ளிக்கூடமே போவாத கண்ணப்பனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அதுதான் படிப்பின் முடிவாக இருந்த மாணிக்கவாசகர். இதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சில சமயத்தில் இந்த பிளானட் எர்த் இப்படி சுற்றிக்கிட்டே வரும்போது குலுங்கும். என்ன சொல்கிறான் சயின்டிஸ்ட்டு, இதனுடைய ஈர்ப்பு சக்தி இன்னொரு கிரகத்தினுடைய ஈர்ப்பு சக்தி ரெண்டும் ஒரே சமயத்தில் வரும்போது பெரிய அதிர்வு ஏற்படும். அது இதை புல் பண்ணும், அது இது புல் பண்ணும். இது ரெண்டும் ஒன்று புல் பண்ணுற போது எர்த்துக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் நடக்கும். சயின்டிஸ்ட் சொல்கிறான், அப்போ எர்த்தில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும். ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும், என்னதான் எவ்வளவு நல்ல ஃப்ளைட்டாக இருந்தால் கூட திடீர்னு டர்புலண்ட் வெதர்னு சொல்லி இடுப்பில் பெல்ட்டை போடும்பா. இந்த குடுகுடுப்பக்காரன் குடுகுடுப்பை எவ்வளவோ தேவையில்லைங்கிற மாதிரி பிளேன் அப்படியே ஒரு மாதிரி ஆடும். அவன் அப்பப்போ அவன் சாமி உடனே கும்பிடுவான். ஏன்னா அந்த பிளேன் அப்படி கிழப்ப அப்படி மேலே போய் அப்படி கிழப்ப அப்படி மேலே போய் பாலமுரளி கிருஷ்ணா சொன்னது கரெக்ட் தான். அந்த சமயத்தில் மட்டும் தோணும், அப்படி சர்க்கு அப்படி கீழே இழுக்கும், மறுபடியும் மேலே இழுப்பான். அப்படியே அந்த பிளேன் டப்பட பட்ட 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 பட்டவேன்னு அப்படி அப்படியே அது பாட்டுக்கு குலுங்கும். ஏன், ஏர் பாக்கெட்டில் போயிடுச்சு சார் அப்படிங்கிறான். அந்த ஏர் பாக்கெட்டில் என்டர் பண்ண உடனே அந்த ஏர் பாக்கெட்டோட ப்ரெஷரை இந்த பிளேனால் தாங்க முடியல. ஆனால் அதே சமயத்தில் பிளேன் மூவ் ஆகிட்டே இருக்குது, அது டைரக்ஷனில் விடாமல் போயிட்டே இருக்கு. பெரிய குலுக்கல்.
எப்படி அந்த பிளேனுக்குள்ள அந்த அனுபவம் வருதோ, அதே மாதிரி ஒரு பிளானட் இன்னொரு பிளானட்டை ஈர்க்கிற போது அனுபவம் வருதோ, அதுபோல பரமாத்மாவுடைய பர அகந்தையாகிய அதுவும் இந்த ஜீவாத்மாவுடைய சிற்றகந்தை இருக்கு இல்லையா, இதுவும் ஒன்னு சந்திக்கிற போது இந்த சிற்றகந்தையை அந்த பேரகந்தை ஈர்க்கிற போது ஒரு பெரிய தடுமாற்றமும் அதிர்வும் ஏற்படுகிறது. அந்த ஆனந்த குலுக்கல் அது கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய பம்பர் குலுக்கல். உலகத்தில் மற்ற எந்த குழுக்களால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அந்த சன்னதியை மிதிக்கிற போது ஒரு குரு கிட்ட ஒரு கோயில்ல சில சமயத்தில் அப்படி தூக்கி போடும் நமக்கு ஒரு மாதிரி. என்னன்னா இந்த ஈகோவை அது விளையாட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். வந்துட்டியா வா இப்போ அதை சுண்ட ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம். அது ரமணர் சன்னதியில் பல பேருக்கு நடந்திருக்கிறது, ராமகிருஷ்ணர் சன்னதியில் பல பேருக்கு நடந்திருக்கிறது, மகா சுவாமிகள் சன்னதியில் பல பேருக்கு நடந்திருக்கிறது, எத்தனையோ மகான்களுடைய சன்னதியிலே அது நடந்திருக்கிறது. ராமகிருஷ்ணரை பார்த்துட்டு விவேகானந்தர் தூங்க முடியலைங்கிறாரு. விவேகானந்தர் சொல்றான், ஒருத்தன் இன்னும் அவரை கடவுளோட பெரிய ஆள்னு சொல்றீங்க, ராமகிருஷ்ணரை நீங்க கடவுளோட பெரிய ஆள்னு சொல்லாம. நாமளா இருந்தால் கோவப்படுவோம். விவேகானந்தர் கேட்டார், கடவுளை பற்றி உனக்கு என்ன தெரியும் சொல்லுன்னார். என்னமா அவர் வக்கீல் மாதிரி நீ பேசுற, அவரை பற்றி அவர் ரொம்ப பெரிய ஆள், அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், அவர் படைப்பார் காப்பார், அவருக்கு எல்லாமே தெரியும், அப்புறம் கடவுளை பற்றி உனக்கு என்னென்னு தெரியுமா எல்லாம் சொல்லுன்னு. அவன் ரொம்ப யோசிச்சுட்டா, அதுக்கு மேலே நமக்கும் தெரியாதுங்க, ஏதோ ஒரு 4-5 பேர் சொல்லி கொஞ்சம் கேட்டது, நீங்கள் ரொம்ப நம்மளை சங்கடப்படுத்திட்டீங்க, இவ்வளோதான் நமக்கு தெரியும்னா. உனக்கு கடவுளை பற்றி இவ்வளோ தெரியுமில்ல? ஆமாம். அதே மாதிரி எனக்கு கடவுளை பற்றி என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவர்கிட்ட போனேன். எனக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயத்தையும் விட அவர் பெரியவர்னு கண்டுபிடிச்சதால் தான் சொல்கிறேன் கடவுளை விட அவர் பெரியவர். ஏன்னா நான் இது வரைக்கும் கடவுளை பற்றி என்னென்ன அபிப்பிராயம் வச்சிருந்தேனோ அத்தனை அபிப்பிராயத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்காரு அவர். அப்போ நான் அவர் என்னன்னு சொல்ல முடியும்? அப்போ விவேகானந்தருக்கு the same experience, கோவிந்த பாகவதர் சன்னதியில் பகவத் பாதாள் சன்னதியில் ஆதிசங்கருக்கு the same experience, அனுமனுக்கு ராமன் கிட்ட, ஆழ்வாருக்கு பெருமாள் கிட்ட, பட்டருக்கு அபிராமி கிட்ட. பட் கடவுள் மாறலாம், ஆனால் பக்தனுடைய இந்த ஆனந்த அதிர்வு மாறுவதில்லை. ஏனென்றால் பர அகந்தை இந்த சிற்றகந்தையை ஈர்க்கிற போது இந்த சிற்றகந்தைக்குள் ஏற்படுகிற குலுக்கலும் தடுமாற்றமும் தான் ஒரு ஆனந்த அதிர்வாக வெளிவருகிறது. அந்த ஆனந்த அதிர்வை பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். நன்றி, வணக்கம்.